அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துதல். ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு தேவைப்படும்படியான மிக முக்கியமான அலங்காரங்கள் எப்படிப்பட்ட அலங்காரம் என்பதை நாம் இந்த காலவேளையில் தியானித்து பார்ப்போம். அதிலே நம்முடைய ஆடைகளை பற்றிய சத்தியத்தை நாம் கவனிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தம் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில விலையேறப்பெற்றது என்று சொல்லி இங்கு பேதுரு தன் நிருபத்திலே நமக்கு எழுதி அனுப்பியிருப்பதை நாம் வாசித்து அறிகின்றோம். நமது சரீரங்கள் தேவனுடைய ஆலயங்களாகவும் நாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். அதை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10-20 வாசித்து அறிகிறோம். நமது ஆடை அலங்காரங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகவும் தகுதியானதாகவும் இருக்க வேண்டும். பொதுவாக ஆடைகளை நிர்வாணத்தில் மூடுவதுடன் இயற்கையின் குளிர், வெப்பம், காற்று, மாசு ஆகியவற்றிலிருந்து உடலை பாதுகாக்க உதவுகின்றன. தொடக்கத்தில் நிர்வாணத்தில் மூடும்படி தனக்கு ஆடை உருவாக்கி தொடங்கிய மனிதர் தோல்வி அடைந்த போது தேவனே அவர்கள் தேவைக்கு தோல் உடைகளை உண்டாக்கி வழங்கினார். இதை ஆதியாகமம் 3:21 வாசித்து அறிகின்றோம். அன்று நிர்வாணத்தின் மூட பயன்படுத்தப்பட்ட ஆடைகளை இன்று நிர்வாணங்களை காட்ட பயன்படுத்தப்படுவது விபரீதமானது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆடைகளை தேவ பக்திக்கேற்ற நிலையில் அணிய வேண்டுமே தவிர எதிர்பார்ப்போரை கவர வேண்டும் என்ற நோக்கம் துளியும் நமக்கு இருக்கக்கூடாது. இடரல் அடைவோரை போல இடரல் ஏற்படுத்துவோரும் தண்டனையை பெறுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆடைகளையோ அலங்காரங்களையோ செய்யும் முன் 2 காரியங்களை யோசிக்க வேண்டும். ஒன்று, தேவனுக்கு இது விருப்பமுள்ளதாக இருக்குமா? 2வது, உடன் விசுவாசிகளை பிற மக்களை பாதிக்கத்தக்கதா என்பதை நாம் அறிந்து ஆடைகளை நாம் உடுத்தும் போது அதற்கு முன்பு யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இக்காலத்தினுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்புகளுக்கு இது பொருந்தாது என்பது யாவரும் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை. இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் பகிர்ந்து கொண்டாலும் கூட இவர்களுக்கு வேலை இல்லையா என்று சொல்லி பார்த்து ஏளனம் செய்வரும் இதை அசட்டை செய்வரும் இந்த உலகத்தில் உண்டு. காரணம், இக்கால நாகரிகங்கள், இக்காலத்தினுடைய எல்லா ஒரு நவீனமான வளர்ச்சிகள் முன்னேற்றத்தில் இருக்கிற சூழ்நிலையில இது ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமானது என்பதை நாம் யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கென்று உண்மையாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய நிலைகளிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்களுக்கு தேவையான ஒரு ஆலோசனைகள் இவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற அளவு விலையேறிய ஆடைகளை அணியும் ஆபரணங்களை சம்பாதிக்கும் இது காலம் அல்ல. இந்த வனாந்திர வாழ்வில் தேவ நாம மகிமைக்காக வாழ்வது, உழைப்பது, தேவனுக்கென்று நாம் கொடுப்பதும் அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். தகுதியானது என்பது அழகான சொல். நம்மை ஆண்டவர் எந்த தகுதியிலே வைத்திருக்க விரும்புகிறாரோ அதிலே அது குறைவாகவும் வேண்டாம், அதிகமாகவும் வேண்டாம். நாம் மனிதரோடு மனிதர்களாக கிறிஸ்துவுக்காக வாழ அழைக்கப்பட்டிருப்பதனால் எந்த யூனிஃபார்மும் தேவையில்லை என்பது நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம். சாதாரணமான கவர்ச்சியற்ற ஆடைகளையே அது நமக்கு மிகவும் சிறப்பானது. தற்காலத்திலே நடக்கும் பல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு காரணம் அலங்கோலமான அலங்காரங்களே என ஆய்வாளர்களெல்லாம் இதை அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறார்கள். உலகின் போக்கிற்கே எப்படியும் ஆடை அணிவது தெளிந்த புத்தியுள்ளோர் நிலை அல்ல. ஆவியானவரே பெற்றோருக்கு தெளிந்த புத்தி உண்டென்று
மறுக்கத்தக்கதும் அல்ல. லூக்கா 8:27-35 நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது, எல்லோருக்கும் கவர்ச்சி காட்டி நடக்க அல்ல. நாம் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவினாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை பின்பற்றுவோருக்கு ஒரு அடக்கமுள்ள ஒரு குணலட்சணங்கள், ஆவிக்குரிய பண்புகளுக்கு நாம் இவைகளை கவனத்தை செலுத்தி நாம் இந்த உலகத்தில் ஜாக்கிரதையாக நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்கிற விஷயத்தில் கவனமாக இருப்போம். அது மிகவும் நல்லது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஆலோசனை கீழ்ப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.